அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவெடுக்கும் நேரமாக வைகாசி மாதம் அமைய போகிறதுங்க. வைகாசி மாதத்தில் பெரும்பாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது லாபகுருவின் உச்சம், குரு சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், அது மட்டுமல்லாது சுக்கிர மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே லாபஸ்தானத்திற்குள் குரு வலம் வரக்கூடிய வேளையில் சுய ஜாதகத்தை சற்று புரட்டி பார்த்து ஜாதகத்தில் சிறப்பான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை அறிந்து சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறதுங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க கன்னிராசிக்காரங்க. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 9 வலம் வர போகிறாருங்க. அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனும் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிலும் கவனமாக செயல்பட்டு வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும் தருணமாக உறுதியாகவே இந்த வைகாசி மாதம் அமைய போகிறதுங்க. ஏனென்றால் 7ல் இருக்கும் சனி பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வீண் விரயங்கள் விலகுவதோடு மனக்கவலைகள் நிச்சயமாக விலகுகிறதுங்க. திருக்கணிதத்தின்படி பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே சிலப்பான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நேரமாகவும் பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு வேலையாகவும் சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்கும்போது அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் தருணமாக அமைய போகிறதுங்க. வீடு மாறுதல், உத்தியோகம் மாறுதல், தொழில் மாறுதல் என ஏராளமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறதுங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்க போகிறதுங்க இந்த வேலை. அது மட்டுமல்லாது பொருளாதாரத்தில் திருப்திகரமான ஒரு நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதுங்க. புதிய முயற்சியில் ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். நீங்கள் நினைப்பதை விட கர்மஸ்தானத்தை 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் சிறப்பாக அமைய போகிறதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் வளம் மேம்படக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நேரமாக இந்த வைகாசி மாதம் மாற்றி கொடுக்க போகிறதுங்க. வியாபாரத்தில் இருக்கும் கடுமையான போட்டிகள் நிச்சயமாக விலகுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி கொடுத்த வாக்கை காப்பாற்றி சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக்கங்க. தொழில், வியாபாரம் உள்ளிட்ட பணிகளில் கூடுதல் லாபம் உங்களை தேடி வருங்க. உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏராளமாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறதுங்க. அது மட்டுமல்லாது ராசியின் நாதர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து வலம் வந்த சூழலில் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல வகையில் நன்மையை பெற்று தருகிறதுங்க. புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜயோகாதிபதியுமான புதனின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறதுங்க. நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்திக்கங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சியில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்குங்க.
உங்களது பெயரிலோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையின் பெயரிலோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் கிடைக்க போகிறதுங்க. உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சிறப்பான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. அது மட்டுமல்லாது மிக வலுவாக 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெறுவதே பொற்காலம்னாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த வேளையில் அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு 2 மடங்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறதுங்க. புதிய கட்டிடம் கட்டி குடி போகும் யோகம் உண்டுங்க. நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறதுங்க. குரு பகவான் உச்சம் பெற்றது மட்டுமல்லாது 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் புனிதப்படுத்துகிறாருங்க. குருவின் பார்வை இந்த இடங்களை புனிதப்படுத்துவதால் சகோதரர்களின் ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமான தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்ப்பதை விட குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறதுங்க. இந்த தருணத்தில் குறிப்பிட்ட பணியை குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடித்து சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கும் சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏராளமாகவே உங்களை தேடி வருகிறதுங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சுக்கிரனும் குருவுடன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் இணைந்து வலம் வருகிறாருங்க. 2 இடங்களிலும் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், தனாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவதால் ஏராளமான நன்மை உங்களை தேடி வரப்போகிறதுங்க. உங்களது சிந்தனை மேலோங்கும். பல காரியங்களை உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை அடையக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக லாபஸ்தானத்தில் இந்த யோகம் கிடைப்பதன் காரணமாக இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாகவே கிடைக்க போகிறதுங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை தவற விடாம பயன்படுத்தி கொண்டால் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்குவதோடு மட்டுமல்லாது புதிய சலுகைகளை நிறைவாக பெறும் வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமையுங்க. பெரிய அளவிலான சிக்கலையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதுங்க. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைப்பதோடு லாபம் உயரும் மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்க. கலைத்துறையில் வருவாய் பல மடங்கு உயரும். கலைத்துறையில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏராளமாக கிடைக்க போகிறதுங்க. குடும்ப சுமை இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டுங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் முருகப்பெருமானை இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்யுங்கள். மேலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிவர்த்தி செய்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருங்க.